இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏ பொண்ணே, இந்த பக்கம் வா. போ துளசி. எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு ஏன் அந்த கடைசில போய் நிக்கிற? விசாலாட்சி, இவ யாரு? இவ என்னோட துளசி. நான் சொன்னல, காஞ்சிபுரம். ஓ, காஞ்சிபுரத்தாளா? அதான் பக்தியும் பக்குவமும் சரியா கலந்திருக்கு. குடும்பத்துக்கு ஏத்த மருமகதான். அவ மருமக இல்ல, இவள டைவோர்ஸ் பண்ண போறாங்க. நான் தான் மருமக. டைவர்ஸ் ஆகலல்ல, அது வரைக்கும் மருமக தான். ஆனதுக்கு அப்புறம் முன்னாள் மருமக. இங்க வாமா. இங்க வாமா. அவங்க கூப்பிட்டாலாம் வர மாட்டாங்க. அப்பா, ஒரு நிமிஷம் நகருங்கப்பா. போமா போ. வாங்க அண்ணி. கஸ்தூரி, உன்னை நான் போட்டோ எடுத்து என் ஊர்ல நான் உன்னை பத்தி பெருமையா சொல்ல போறேன். ஹலோ சிவா, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்ல, சொல்லுங்க. கஸ்தூரி பாட்டி பேசினதுல ஜனனி ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்கல்ல, ப்ளீஸ் சமாதானப்படுத்துங்க. பொய் சொன்னா இப்படிதான் அசிங்கப்படணும். இதுல எங்க சமாதானப்படுத்துறது? மன்னிக்க முடியாத குற்றம் இல்லையே, நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். துளசி, நான் மலேசியால லவ் பண்ண ஜனனி இவ இல்ல. ஏதோ வேற மாதிரி இருக்கா. எனக்கே சில சமயம் வெறுப்பாதான் இருக்கு. அவங்க நிறைய எதிர்பார்க்கறாங்க, எல்லாரும் பாராட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசை மட்டும் பட்டா போதுமா? அப்படி அவளும் நடந்துக்கணும்ல. அப்படி நடந்துக்கலன்னு உங்களுக்கும் தெரியும் தானே. ஜனனிய கொஞ்சம் மாத்த நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். எனக்கு நீங்க அவங்கள விட்டு ஒதுங்கி போறீங்களோன்னு தோணுது. புரியல. ஜனனிய சுயமா யோசிக்க விடாம பண்றாங்க. துளசி, அது அப்படி இல்ல. ஆக்சுவலி சிவா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சிவா, உன்கிட்ட தான் கேக்குறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உன்கிட்ட தான் பேசினேன்னு சொல்லுங்க. நான் யார்கிட்ட? நான் உன்கிட்ட தான் பேசினேன் ஜனனி. என் பேரு துளசியா? உன் பேரு துளசி இல்ல, ஆனா துளசியா மாற நினைக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. உன் பேரு துளசி இல்ல, நீ துளசியா மாற நினைக்கிறேன்னு சொன்ன. நான் ஏன் துளசியா மாறணும்? இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒருத்தி இருக்கான்னா அது துளசி தான். என்ன சொல்ற? ஏதாவது சொல்லு. உனக்கு தான் துளசினா பிடிக்குமே. துளசியா உனக்கு ஏன் பிடிக்காதுன்னு கேளுங்க. ஓகே, உனக்கு ஏன் துளசியை பிடிக்காது? சொல்லு. வெயிட் பண்றாங்கல்ல. யாரு வெயிட் பண்றாங்க? நான் தான். நான் உன் பதிலுக்காக வெயிட் பண்றேன்ல, அதான் சொன்னேன். ஏன் பிடிக்காதுன்னா பிடிக்காது, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு காரணம் கேளுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம், வேலிட் ரீசன் இருக்கணும்ல. ரீசன்னா உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. சிவா, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்றேன், நானே சொல்றேன். அவங்க தான் ஜனனின்னு சொல்லி துளசி நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். நீ சொல்றதும் சரிதான். ஆனா நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சதும் அவங்க ஒதுங்கிட்டாங்கல்ல. பட் இன்னும் அவ இங்க தானே இருக்கா. ஜனனி, துளசி போக மாட்டேன்னு சொல்லல. அவங்கள போக விடாம தடுத்தது யாரு?
சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் போகணும்னு நீ தானே தடுத்த. அவங்கள தாலியை கூட கழட்ட விடாம தடுத்தது யாரு? நீ ஏன் அதை கழட்ட சொல்லல? அப்போ அது எனக்கு சரின்னு தோணுச்சு. சரியா சொன்னானா? ம். சோ சோ சோனா துளசி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் தான் ஜனனின்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் தாலியும் கட்டினீங்க, நான் போக முடியாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. இப்ப துளசி இடத்துல வேற யாராவது இருந்து நான் தான் ஜனனின்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க தான் என்ன ஜனனின்னு சொன்னீங்க. நீங்க தான் தாலியும் கட்டினீங்க. நான் போக முடியாது, சிவா கூட தான் இருப்பேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ ஜனனி? அப்படி சொல்வாளா துளசி? சொன்னா இல்ல துளசி அப்படிப்பட்ட ஆள் இல்ல. சோ துளசி உன் லைஃபை ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்கன்னு நீயும் நினைக்கிறல்ல? ம், ஆமா. அப்புறமும் துளசி ஏன் நீ எதிரியா பாக்குற? ஏன் அவங்க மேல இவ்வளவு வெறுப்பு? ஏன் அவங்கள பிடிக்காம இருக்கு உனக்கு? சிவா எனக்கு தெரியல. தேவையில்லாம நீ துளசியை பார்த்து பயப்படாதன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. நீ தேவையில்லாம துளசியை பார்த்து பயப்படுற. ஆமா, மேபி இருக்கலாம். தேவைன்னு சிவா ஒன்னும் அவ்வளவு மோசமானவர் இல்லைன்னு சொல்லுங்க. ஏய், தேவையே இல்லை. உன் சிவா அவ்வளவு மோசமானவன் இல்லை. அது தெரியும். தேங்க்ஸ். ஐ லவ் யூ. ஆ? சாரி சாரி சாரி, நீங்க அவங்க கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். ஜனனி, I love you. சிவா, I love you too. உனக்குள்ள இருக்கிற தப்பான எண்ணங்களை டிஸ்கனெக்ட் பண்ணிடு. ஓகே சிவா. நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே. இந்த காரை எடுத்து விடணுமா? நான் வெளியில இருக்கேன். போயிட்டு வாங்க. எப்படியோ சிவாவை கண்டுபிடிச்சிட்டல? ஆமா, கண்டுபிடிச்சிட்டேன். சிவா ஃபேமிலி என்னை ஏத்துக்கிட்டாங்க. குழந்தை ஆசை வந்துருச்சு டாக்டர். அதான் கோயிலுக்கு வந்தோம். என்ன டாக்டர்? ஜனனி, அந்த விஷயத்த நீ சிவா கிட்ட சொல்லலையா? எந்த விஷயத்த? உனக்கே ஞாபகம் இல்லையா? என்ன விஷயம் டாக்டர்? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. உன்னை காப்பாத்த, உன் உயிரை காப்பாத்தவும் உன் கர்ப்ப பையன் நீக்க வேண்டியதா போயிடுச்சு.